ஷே பிரம்மா. மகாராஷ்டிராவில் உள்ள கணக்கு நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அந்த பேப்பர் கணக்கு பிடிக்கிற கணக்கு டெல்லியில் தான் முடிக்கிய. அப்போ அந்த டெல்லியில் நீதிமன்றத்தில் அந்த கணக்கு உள்ள கணக்கில் நீதிபதி சர்ச்சு கோட்டார் இடத்துல எரிச்சிட்டார். ஐயா கடவுள் எரிச்சிட்டார். அதுக்காக மனசில் எதுவுமே நீங்கள் நினச்சிக்கிடாயப்பா. ஒரு தப்பு நடக்க அப்படின்னா அதை அவமதிப்பாக யாருமே பேசக்கூடாது. யாருமே அந்த தப்புல அது என்ன இருக்குது தெரியுமா? அந்த பேப்பரை வச்சு விளையாடுதான், அந்த மனு பேப்பரில் வச்சு விளையாடுதான். அதை அப்போ எரிக்கணும். கடவுள் தான் பூமியில் உட்காந்து அதை எரிக்கணும், முடிக்கணும். புரியுதா? பூமியை அழிச்சு வச்சுருக்கானப்பா. பாய்ப்பே கண்டாரவழியுமே பூரா பாழாக்கி வச்சுருக்கான். எங்கே பார்த்தாலும் பாலாங்க. தமிழ்நாட்டில் தெரியுமாப்பா, நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோ, கொற்றார் எல்லாருமே கேட்டுக்கோப்பா. வழக்கறிஞர்கள் எல்லாரும் இந்த பேர்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து ஆடிட்டு போனான்னா அப்போ என்ன அர்த்தம்? இவனுங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டாரு. உள்ளே கணக்கெடுக்கல இவனுங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டார். வேடிக்கை இருக்குது அப்படின்ட்டார். நல்லா கேட்டுக்கோப்பா. குளத்தில் பூரா கீழே போய் நீங்கள் சுற்றி பார்க்கலையா? நீதிமன்றம்னா சுற்றி பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். குளம் எங்கே இருக்குது, ஏரி எங்கே இருக்குது, கிராம அதிகாரியை தூக்கு, தலையாரியை தூக்கு, தாசில்தார் இவனுங்களை பூரா தூக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டு போய் குளத்துக்கீழே என்ன போட்டிருக்கான், குளத்துக்கு மேலே என்ன போட்டிருக்கான், விளையும் பூமியில் என்ன போட்டிருக்கான், இருக்கிற இடம் கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி உள்ளே கிடக்கா, அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் மாலை வீடை கட்டி சந்தோஷமாக போங்கடான்னு தான் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக போங்க, அதுக்குள்ளே போங்கடா, வெளியே வராங்கடா, விவசாயத்தை அழிக்காதீங்கடான்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். கோட்டார் எல்லாருமே சொல்லியிருக்கணும். அழிக்காப்பா. சிட்டி கிராமத்தில் புரோக்கர், லேண்டு வாங்குறவன், லேண்டு போடுறவன், கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறவன், அனைத்து கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறவன் அனைத்தும் இடம் வாங்க பிளாட் அடிக்க, இடம் வாங்க பிளாட் அடிக்க, கவர்மெண்ட் வளர்க்குறவன் அனைத்தும் துவச்சி தொங்க விட்டுருவார். முக்கால் சத்தியம். அடுத்தாப்பில் பூரா உள்ளே கிடக்கிற பல கோடி பூரா கான்ட்ராக்ட் எடுத்தவன் பல கோடி வச்சுருந்து அந்த இடத்த வாங்க, இங்கே பிளாட்டை போட, அங்கே இதே சோழி இந்த கண்டார ஒளிமனுக்கு இந்த பிளாட் அடித்தவன், பிளாட்டு போட்டவன், பஞ்சாயத்து போட்டில் பிளாட் அடித்தவன், பிளாட்டு போட்டவன் பூரா பேரும் கையில் காகித பேப்பரை கெட்டாக சாக்கா வச்சு இடத்த பூரா அடிச்சிட்டான். விருதுநகர் மாவட்டத்தில் அம்பூட்டை அடிச்சிட்டான். அடுத்து மதுரை மாவட்டத்தில் அடிச்சிட்டான், சிவகங்கை மாவட்டத்தில் அடிச்சிட்டான், தஞ்சாவூரில் அடிச்சிட்டான், சென்னை மெட்ராஸில் சுத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு அந்த அதிகாரினால். அப்போ அதிகாரிகளுக்கு என்னப்பா போடுவார்? போட்டாரா கணக்கு, என்கவுண்டர் ஷூட்டிங்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வேலை நினைப்பானா எவனோ? ஐயையோ வயிற்றுக்கு ஒருச்சான் வயிற்றுக்கு பூமியில் விவசாயம் பண்ணுவோம் சாப்பிடுவோம்னு போவான் மானிடப்பே. அதுக்கு தண்டிப்பா அடித்து துவைச்சி எடுப்பார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. அது பார்த்துருக்கணும், கோர்ட்டிலேருந்து பார்த்துருக்கணும். கோர்ட்டு கீழே என்ன போட்டிருக்கு, குளத்துக்கீழே என்ன போட்டிருக்கான், என்ன பண்ணுதான், ஏது பண்ணுதான், என்ன செய்தான், எல்லாம் இந்த எம்எல்ஏ இருக்கானே, இந்த டை அடிக்கிறவே எம்எல்ஏ 234 எம்எல்ஏ மந்திரி முதலமைச்சர் பூரா டை அடிக்கான். அவன் பொண்டாட்டிமார்களுக்கும் டை அடிக்கான், டெய்லி டை அடிக்கான். எப்போ நல்லா கேட்டுக்கோப்பா. கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கோர்ட்டு தலைவாசல் கொடுக்கும், கோர்ட்டு நீதிமன்றத்துக்கு கொடுக்கும், கோர்ட்டாருக்கு நாங்கள் கொடுக்கோம், வழக்கறிஞர்களும் கொடுக்கும். வழக்கறிஞரும் டை அடிச்சுட்டு தான் வரான். என்னமோ இப்போ தான் 18 வயசு பையன் மாதிரி டை அடிச்சு வரான். அவனே மாதிரி தான் இவன் கீழே வழக்காடு தான். இல்லை அப்புறம் அவனுக்கு போடணும்ல. 18 வயசு 15 வயசு பையன் மாதிரி டை அடித்து 2 காலுக்குள்ளே கவுட்டுக்குள்ளே அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளைக்கெல்லாம் டை அடிச்சுட்டு வரான். இந்த அரசியல்வாதி எம்எல்ஏவெல்லாம் பார்த்தா அவன் பொண்டாட்டி மாதிரி டெய்லி டை அடிக்கான். டை அடித்து உள்ளே கொண்டு போய் சொருவுதான். டை அடித்தவொடனே அந்த பேப்பரை உள்ளே கொண்டு சொருவான். முட்டாப்பேலை பூமி அழிக்க வந்த பாய்ப்பேலை பூரா எம்எல்ஏ ஒவ்வொரு மாவட்டத்தில் பூரா விளை இடத்துல அழித்தது பூரா இவன் தான், எம்எல்ஏ தான். எம்எல்ஏ குடும்பமே உள்ளே கொண்டு போய் டை அடித்த மாதிரி டை அடித்தே நசுக்கி போடுவார். முக்கால் சாத்தியம். பார்த்துக்கோடா. கண்டாரோலிமனை பூமி அழிக்க வந்த கண்டாரோலிமனை இவனை வச்சு தான் இவன் கிராம அதிகாரி தலையாரி பூரா பேரும் அழிச்சு இருடா உனக்கு உள்ளே ஏற்றி வச்சுருக்காரு. 2 குண்டை கசைக்கு விடம்ட்டுருக்காரு. முக்கால் சத்தியம்.